அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கின் விசாரணைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததை அடுத்து பொதுத்துறை செயலர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் கூறி அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததை அடுத்து பொதுத்துறை செயலர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.